கனி சுவை, இந்த 3 கனியினுடைய சுவை அப்படியே இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணினா விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சாலும் கொஞ்சம் ஒரு 2-3 வாசனமாச்சும் படிக்கலாம்னு தோணும். அல்லேலூயா. அவ்வளவு அதுதான் செம்மையானவருடைய இதுதான் தாவீது. செம்மையானா இருதயம் பூரா அப்படியே வசனங்களால் நிறைவு. தமிழ் வைத்தியத்துல பாட்டிமார் சொல்லுவாங்க, எங்க பாட்டியெல்லாம் கிட்டே ஒரு 5 மிளகு பாயிண்ட் வச்சுட்டு போடா, என்னன்னா போய் சாப்பிட்றா, பயப்படாதரா. எங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. என் பாட்டி சொல்றாங்க, 5 மிளகு பாயிண்ட் வச்சு மென்னு என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டியான்னு சொன்னா அவ்வளோ பவர் மிளகு. அந்த மாதிரி வைகேபி NDஐயா சொல்லுவார், 10-15 வருஷம் சார் இருதயத்தில் வச்சுக்கியா, என்னோடப்பா தாராளமா போ, தைரியமா போ, சாஸ் ஏற்கனவே அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். அல்லேலூயா. கண்களை மூடு. நல்ல ஆண்டவரே, இந்த 11ஆம் சங்கத்தில் எங்களோடு கூட பேசினீரே, அடுத்த வாரம் எங்களுக்கு நிறைவான வாரமாய் மாற்றி தந்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த 6 நாள் கர்த்தாவே நீர் நீதிமான் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நடக்க எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமா நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சந்தோஷமாய் கடந்து போகட்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். எப்பொழுதும் உங்களுடைய முகத்தையே நாங்கள் பார்க்கட்டும் ராஜா. எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தகப்பனுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி இன்னும் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறாங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால விதைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வலோக நியாயாதிபதியாகிய நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட வெளிப்பட்டதான நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சங்கீத தியானத்திலிருந்து கர்த்தாவே நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைப்படிக்கு அப்பா நீங்க இடைப்பட்டீங்க. வார்த்தை கொடுத்த தகப்பனை, அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை. உங்களுடைய சமூகம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அவரை தாங்கி நடத்தட்டும் அப்பா. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், சரீரத்துக்கு தேவையான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க. போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கூட இருப்பீராகப்பா. துதிக்கிறோம். மகளை குறித்ததால் இருக்கிற பாரத்தை சீக்கிரமாய் கர்த்தர் அதை அப்பா சீர்படுத்தி தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்து நடத்துற குடும்பமாய் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைக்காக ஜெபிக்கிற, மனைவிக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய ஆவியார் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டீரப்பா. புறஜாதிகள் மத்தியிலே தெய்வ தகப்பனுடைய குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. இந்த மகிமையின் தரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். போகிற இடமெல்லாம் ஆண்டவரை திட்டமும் தெளிவுமாய் கர்த்தாவுடைய வருகை குறித்த பிரசங்கத்தை அநேகருக்கு எடுத்து சொல்லுகிற கருவியாய் இன்னும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சாட்சி நேரம். சாட்சி இருக்குமான்னு சொல்லுங்க. சாட்சி படித்தோன்னே நான் அறிவிப்புகளை கொடுக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட அடிமையை சிறிய சாட்சியாக தேவனுக்கு எதிராக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதம் 6ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணை மணி போல பாதுகாத்து எங்களை வழி தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடந்த 6ஆம் மாதம் துவக்கத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையாக எங்களை நடத்தி வருகிறார். என்னை குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தருடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதத்தில் கூட அடியனுக்கு சரீரத்தில் எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள் சரீரத்தில் இருந்தும் கர்த்தரோட பலத்தால் இடைக்கட்டி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அடியன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் போஷித்து நல்வழி காட்டி எங்களை மட்டுமாய் நடத்திருக்கிற கர்த்தருக்கு கொடாது ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடந்த மாதத்தில் கூட அடியனோட மகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டிய தேவையை கர்த்தர் சந்தித்தார். என்னுடைய 2வது மகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நான் சபையில் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டேன். எனக்காக அநேகர் ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அடியும் கூட அந்த ஃபீஸ் கட்டுற தேவைகளை கர்த்தர் படத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி 2 டேர்மாக கட்ட உதவி செய்தார். 2 டேர்மாக ஹெட்மினிஸ்டர் உள்ள பேசி 2 தவணையாக நேரம் கொடுத்து எனக்கு அதை கர்த்தர் செலுத்த உதவி செய்தார். பிள்ளை ஸ்கூலுக்கு போக உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய மூத்த மகளின்
திருமண காரியங்களுக்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாமதமாகி கொண்டே இருக்கிறது, எதனாலும் புரியல. அதனால ஆண்டவருக்காக அவருக்கு சுத்தமான தேவையில் நான் அதையும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஒரு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உபாகமம் 28 சொன்னபடி ஆண்டவருக்காக ஏற்ற வேலையில் தேசத்தில் மழை பெய்யும் சொன்னது போல ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காக ஜெபித்த சபையாருக்காகவும் பாஸ்டருக்காகவும் நாங்கள் நன்றி விடுதலை எடுத்துக்கிறேன். கர்த்தரை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனை எனக்கு கண்மனை வெடிப்புல விட்டு பாதுகாத்துவார். என் தேவன் கண்மனை எனக்கு கோடி நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலில எனக்கு கோரியிலும் பதிகளை எனக்கு பின்னாடி பக்கம் இந்த செவரு இந்த இரவு நேரத்துக்குள்ள என்னை பாதுகாத்துவார். என் தகப்பன் கோடி நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு உணவு உடுத்த விடப்பட்டு ஜீவனோடு என்னை இதுவரைக்கும் அந்த 6 நாளாகவும் என்னை வழிநடத்தி வந்த என் தேவன் கோடி நன்றி. இந்த சாட்சியை தேவனுக்கே நான் கொடுத்தார். சாட்சி சொன்ன உடனே நீங்கள் பைக் அந்த இடத்துல வச்சுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரமுள்ள தேவன் ஒரு தடவையும் சாட்சி அளித்து உங்க அதிசயங்களையும் ஆனந்தத்தையும் செய்கிறார். அப்பா, இது வரைக்கும் என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ அன்பு செஞ்சுருக்கேன். நாங்கள் தான் அனுப்பல இல்லை. ஆனால் என்னை எப்போ தேடி தான் வராரு. அப்படியே இருந்து எங்கள் அப்பா செஞ்ச அதிசயம் 9ஆவதுலேருந்து 10ஆவது பாஸ் பண்ணலை. 4 சப்ஜெக்டு கொண்டு போயிடுச்சு, எழுத வச்சார். திருப்பி எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரம் திருப்பி ஸ்கூலில் புது ஃபாதர் ஏதோ ரொம்ப எல்லாரையுமே சொல்ல கொடுக்குறாரு அப்படின்னு. அப்புறம் 9th போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் புதன்கிழமைக்கு போயிருக்கா. நீ 9th உட்காருன்னு சொல்லி 9th உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று சொன்னாங்க 9th தான் உன் பொண்ணு போட்டிருக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கேன். சரிங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க டீச்சர்லாம் எப்படி சொல்கிறாங்க, அடித்து வேலை இருக்காங்க, முடியாது இதுன்னு. அப்புறம் வீட்டில் நான் ஒரு வருஷம் 45,000 ரூபாய் கட்டி 9th பாஸ்ன்னு சொல்லி கொடுத்து திருப்பி 45,000 ரூபாய் கட்டி 9th படிக்க வைக்கணுமா? சரி, எங்கள் வீட்டில் நான் நல்ல பெரிய இடத்துல பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். யார்ட்டையும் சொல்லாத, கம்மனு ஒரு நாள் கம்மனு நான் போய் அழுதேன். லவ் பண்ணேன். இவ்வளோ அளவுக்கெல்லாம் நடத்தி வந்திருக்கீங்க, இது என்னன்னு தெரியலப்பா. நாங்களாம் திருப்பியும் இந்த சனிக்கிழமைக்குள்ள உன் மகளை 10th எடுத்துன்னு போய் உட்கார வச்சு நான் ஆத்திகமான சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. ஒன்றுமே புரியல. நேற்று காலையில் ஸ்கூலுக்கு போனால் நீ ஏன் 9th வந்து உட்காந்துருக்க, உங்களுக்கு 10th தானே, HMS வந்து மரியாதை 10th வந்துருக்கேன், நான் பைத்தியமாக உங்களுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. நான் நைட்டெலாம் அழுதேன், சொல்லலை, அழுதேன். ஒரு நாள் ஆகாது, ஒரு முறை வார்த்தை வந்தது, என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லை, அதையே வச்சு அதையே தான் திருப்பி கேட்டேன். நீ சொன்ன வார்த்தையை கேட்குறேன்ப்பா, எப்படிப்பா இது? நேற்று சொல்கிறான், டேடி 10th கூப்பிட்டாங்க டேடி, ரூல்ஸ் டேடி, அந்த மிஸ்ஸு இப்படிலாம் பண்ணுறாங்க டேடி அப்படின்னு. ஃபாதர் பார்த்து போமா கீப்பிட்டேன் அப்படின்ட்டு அவரு போகிறாரு. என்ன டேடி நடக்குது, என்ன டேடின்னா நான் ஒன்றும் பேசிக்கல. ஏன்னா தேவனுடைய நாம மகிமைப்படணும் அங்கே இருக்கிறாப்புல இருக்கு. நான் மகளை கொண்டு வரேன்னு தான் இங்கே போன வாரம் காணாமல் போயிட்டா, அவங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சொன்னார், பொருத்தனை பண்ணிக்க, இங்கே கொண்டு வந்து மகளை நிற்க வைக்கிறேன் அப்படின்னு. ஒன்றே இடத்துல வந்து நிற்க வைக்கல. என் நேரத்துக்கு வீட்டில் தான் இருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். மாமா இங்கே போகணும் அப்படின்னு. நான் வரேன் டேடி அப்படின்னா. ஆனால் நாங்கள் உண்மையை சொல்கிறதுக்கே இல்லை. ஒரு கண்ணீர் தான் எனக்கு தகப்படைய ஏற்றி கொடுக்கும். இப்போ எவ்வளோ அதிசயம் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு குடும்பத்துக்கு, என் மேலே எவ்வளோ வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் பேசுகிற சொல்ல கொடுக்கலாம். இந்த அம்மா பாஸ்டர்மா மேலே வச்ச அன்பு, அந்த அன்பு நம்மளுக்கு அவர் கொடுக்குற தயவு கிருபை சபைக்கு இன்னும் அதிசயமான சாட்சிகளை எழுதி நம்ம வந்திருக்கேன். சொல்ல முடியாத இது அந்த இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. 9வது கூப்பிட்டு போய் திருப்பி நேற்று காலையில் 10:30 மணிக்கு உட்கார வச்சாங்க. ஒரு செஞ்ச அதிசயத்துக்காக நாம் மகிழ்ப்படுறதுக்காக கொடி ஸ்லோகம் நன்றியே. நல்லவர் அடியாளின் சாட்சியை தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவராமே. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம்
தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, மாலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீரே, மாலை போல எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஆமென். அடியாரின் சாட்சியத்திற்கு தேவனுக்கு கொடான கொடி நன்றி சோதனை இருக்கிறேன். அப்படியாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காத்திருப்பு கூட்டத்தை ஆண்டவர் மகிமையை நடத்தி கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பலவீனமாக இருந்தால் கர்த்தர் அந்த நேரத்தில் சமயத்துக்கேற்ற நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்ல அருமையான அப்படிய செல்வினையா அந்த நாட்களில் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஜனங்கள் வரவில்லை தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மகிமையின் பிரசனம் அந்த ஆராதனை நேரத்திலிருந்து வார்த்தை வரைக்கும் அவ்வளோ ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார்கள். சரியான ஒரு பெயரை கொடுத்தார், காத்திருப்பு கூட்டம். தேவ சமூகத்தில் காத்திருந்து பலன் அடைகிறதுக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆண்டவர் இவைகளை செய்தபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு நாட்கள் வெள்ளிக்கிழமைகளே காலைகளில் நமக்கு ஜெபம் இருக்காதபடிக்கு அன்றைக்கு தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் கடந்த வாரத்தில் அவர் செய்த இந்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளே நமக்கு ஜெபங்கள் நடக்கும், வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த இந்த மகிமையான காரியங்களுக்காக எத்தனை பலவீனத்தின் நடுத்துல சுகவீனத்தின் நடுவிலே ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து இதுவரைக்கும் மகிமையாய் நடத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் நினைக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். எல்லாரும் வாய்களுக்கிறது. தெய்வமே எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தீங்களே, ஆகாரம் கொடுத்தீங்களே, எங்களை போஷித்தீங்களே, ஆண்டவரே சுகப்படுத்தினீரே, எங்கள் நடந்து வந்த பாதைகளும் கர்த்தர் கூட இருந்தீங்களே ராஜா. உங்களுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட இரக்கத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய மகிமையின் பிரச்சனைகளை மூடி மறைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாளிலே கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தடைபட்ட பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராகப்பா. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சபையாளாய் நாங்கள் உமக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியினை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. அடுத்த 6 நாளும் உங்களுடைய பலத்திலே ஓட கர்த்தாவே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்கள் கேட்டு ஓட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. எங்களுக்கு பலன் இல்லை தகப்பனே, உங்களுடைய பலத்துலதான் ஒவ்வொரு நாளும் எங்களை இடைக்கட்டி நடத்தி
கொண்டு வரீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இரவு நேரத்தில் நடக்கிற ஆண்டவர்கள் ஜெபக்குடியை நீ ஆசீர்வதித்து வரீங்க, அதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகள் விடாதபடிக்கு ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. 11 மணியிலிருந்து ஆண்டவரே 12 மணி வரைக்கும் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த கிருபை இரக்கத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். தேவ சமூகம் வெளிப்படுவதா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யூதாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். குழந்தை ரொம்ப முடியாம இருக்கான். 11 நாளா தூக்கமே இல்லையா, சுத்தமா தூங்கும் போது இருதயம் அடைக்குது போல இருக்கு. அதனால குழந்தை தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். 3 வயசாவது அந்த பிள்ளைக்கு. நம்முடைய ஜெபங்கள் தான் ஆண்டவர் இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு கிருபை இரக்கம் உள்ளவராய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் முடியறதுக்கு 1:45 2 மணி ஆயிடுச்சு ஆண்டோடைய வார்த்தை குடிக்க. அப்புறம் என்னோட மகள் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பட் என்னமா தூங்கலையாமா 2:30 மணி ஆகும் போதே கேட்கும்போது அவள் 2:30 மணி இல்லை 3 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. பிள்ளை தூங்கவே இல்லை சித்தி, 10 நாளாக ரொம்ப அவசரப்படுறான். படுத்ததாலே எனக்கு அவங்க ஹார்ட் அடைக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு யூதாவை பற்றி தெரியும். அந்த குழந்தை வயிற்றில் தரிக்கும் பொழுதே நிறைய பலவீனத்தோடு இருக்குது. மருத்துவர்கள் சொன்னால் அந்த குழந்தைய எடுத்துருன்னு சொல்லி அவன் கேட்குற சிசுவை கலைக்கக்கூடாது, அது ஆண்டவர் விரோதமான பாவமாச்சு, ஆண்டவர் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த குழந்தைய பெற்றெடுத்தா. குழந்தைக்கு ஒரு வாழ்வே கிடையாது. சுத்திகரிக்கிற அந்த இருதயத்தில் 4 வாழ்வில் ஒரு வாழ்வு இல்லை. இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தினால் அவருடைய இறக்க தயவினால் உயிரோடு கூட வைத்து அதை கர்த்தர். கடந்த நாட்டில் உங்களுக்கு சில அறிவிப்புகளை கொடுத்தேன். பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, வேறு மாற்று இருதயம் கிடைத்திருக்குன்னு சொல்லி. ஆனால் அது செய்யலை, இந்த ஆப்ரேஷன் பண்ணலை. ஏன்னா அது 1 வயசு குழந்தையோட இருதயம். அதனால் அது அந்த 3 வயது பிள்ளைக்கு அது செட் ஆகுன்னு சொல்லி டாக்டர்ஸ் திருப்பி அனுப்பிட்டாங்க. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம எல்லாம் 1 நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை பலவீனமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி பாரத்தோடு கூட இந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நினைப்பாரானால் ஒரு நிமிஷம் நினைப்பாரானால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை இருக்கும். நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்குற தேவனா இருக்கிறார். யாருக்கா நம்ம தேவன் ஏவுதல் கொடுப்பார். அதனால் அந்த குழந்தைக்காக யாராவது பாரத்தோடு கூட ஜெபிக்கும்படி கேட்கிறேன். யூதா இம்மானுவேலுக்காக நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜெபிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அல்லேலூயா. அபியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே தகப்பனே சர்வவல்லவரே மகிமை பிள்ளைகளை இறங்கப்பட்டயா மகிமை கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். 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 ஒரு தனி ஜெபங்களுக்கு பிள்ளைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யூதா இம்மானுவேல் குழந்தை கர்த்தர் சுகமாக்கும்படிக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை நடத்துவார். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வதற்கு முன்பதாக அறிவிப்புகளை கேட்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மாலையிலே நமக்கு 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நமக்கு காத்திருப்பு கூட்டம் இருக்கும். கலந்து கொள்ளுங்கள். அந்த ஆராதனையோடு கூட தேவ நாமத்தை மேம்படுத்தி அநேக விண்ணப்பங்கள் ஆண்டவர் ஏவுதல் கொடுக்கிற விண்ணப்பங்களோடு கூட இந்த ஜபங்கள் நம்ம நடக்கப்படுகிறது. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நடக்கும். அதுபோல வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அமாவாசை ஜபம் இருக்கும். மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமையில இருக்கிறபடினா 2 ஜபங்களும் சேர்த்து நடத்தப்படும். அல்லேலூயா. அமாவாசை ஜபத்தோடு கூட சேர்த்து நடத்தப்படும். மாலை நேரத்தில் 5லிருந்து 7:30 மணி வரைக்கும் நமக்கு இருக்கும். ஜூலை 5ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு அமாவாசை ஜபம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாள் ஆராதனை 8:30 மணியிலிருந்து 10:30 மணி. நேரங்கள் அப்படியே தாழ்த்துகிறது. தகப்பன் சொன்னது போல நாம் வேகமாய் விரைந்து தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்கிற காரியங்களில் நடைபெற்று போகாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், ஆலயத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருகிற வாரத்திலே துரிதமாய் ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1087ஆம் பக்கம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 1087ஆம் பக்கம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்.
அப்ப அடுத்து வாசத்தை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பேஜ் நம்பர் 1087. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளை அழைத்திருக்கிறார். அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரித்த யாவரையும் தண்டிப்பேன். ஆமென் ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரத்திலே 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கு? சமீபித்திருக்கிறது. மௌனமாயிருங்கள். ஒன்றும் பேசாதிருங்கள். ஒரு காரியங்களும் நடக்க முடியாது. அவருடைய நாட்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அவருடைய நாள் சமீபித்திருக்கிறது. சீக்கிரமாய் வரப்போகிற நாள் சமீபித்திருக்கிறது. இந்த மனை கடைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல சுவிசேஷம் எல்லாம் போகணும், இன்னும் நிறைய போகணும், இன்னும் நிறைய போகணும், இன்னும் காலங்கள் செல்லும், இன்னும் காலங்கள் செல்லும். அதுக்குள்ள சீக்கிரமா நீங்கள் வீடு வாசலாம் கட்டி கொள்ளுங்க. உங்களுக்கான தேவைகள்லாம் சேர்த்து கொள்ளுங்கள். இன்னும் காலங்கள் செல்லும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இன்றைக்கே சாயந்தரத்துல உனக்கு 10 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும். நீ வீடு கட்டுவ. இன்னும் அடுத்த மாசத்துல பெரிய வீட்டுல இருப்ப. அல்லேலூயா. ஜோஷுவா பிரதர் கிட்ட ஆண்டு சொல்றாரு, உனக்கு சின்ன வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அங்க போ. இது எப்படி இருக்கு? நீ மட்டும் தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்க போயிடு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாளைக்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? யார் சொல்லுங்க? எந்த ஊழியக்காரல மனுஷர்களா சொல்லல, கர்த்தர் தான் சொல்றார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் சொல்றார், நாளை தினத்தை குறித்து நீ ஏன் கலங்குற? இந்த நாளுக்குரிய பாடுகளை பார். அதனாலதான் ஜெபம் சொல்லி கொடுத்தார். அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் மட்டும் தான் நீ கேட்கணுமே தவிர அடுத்த நாளைக்குரிய அந்த காரியங்கள் இந்த காரியங்கள் என்று பார்க்க. ஏன்னா உன்னை அழைத்த தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை எப்படி போஷிக்கணும் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்தது அவர்தான். ஏற்ற நாட்கள் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். உன் வயிற்றிலே அவர் உருவாக்கும் பொழுதே எல்லாவற்றையும் அவர் முடிவு பண்ணி வைத்துட்டார். இந்த நாட்கள்லாம் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், இந்த காரியங்கள் நடக்கும், பிள்ளை பெற்றெடுக்கும். அதனுடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கும்? ஆமென். ஒரு மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குவ அந்த சிசுவை வைக்கும் பொழுது என்ன பண்றாரு? சரியான பாடல்களா இப்ப வந்துருக்கு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எப்படி இருக்கு பாருங்க. என் தாயே உருவாகல, அதுக்கு முன்னாடியே என்னுடைய கருவை நீங்க கண்டீங்க. என் பெயர் உருவாகும் முன்பதாகவே நீ தரிசனத்தையே நீங்க வச்சுட்டீங்க. எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க. என் தாயே இன்னும் பிறக்கல, ஆனா என் தாய் கருவுக்குள்ள நீங்க என்ன வைக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இரண்டாவது எப்படி இருக்கு? என் பெயரே இன்னும் வைக்கல, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறீங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அதனால அவருக்கு தெரியும் எந்த காலத்துல எவைகளை செய்ய வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா நம்முடைய சில கிரியைகள் தான் வனாந்திரத்தின் பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை முறுமுறுத்து கொண்டபடினால, ஆண்டவருக்கு விரோதமாய் ஊழியருக்கு விரோதமாய் அவர் முறுமுறுத்தபடினால்தான் சில போராட்டங்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டது. ஏற்கனவே 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் மறுபடியும் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்துல தெரிய விடுகிறதுக்கு அந்த ஜனங்களுடைய காரியம். அதனாலதான் உன்னை அழைக்க அவர் வந்து உன்னை சந்திக்கிற அந்த நாளில தான் உன்னை விடுதலையாக்கவே அவர் சித்தமா இருக்கிறார். உன்னை 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் உன்னை சிறையிருப்புல வைக்கணும்ன்றது அவருடைய சித்தம் இல்ல. என்னைக்கு அவர் உன்னை தேடி வருகிறாரோ அன்றைக்கு தான் உனக்கு விடுதலை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேடி வருகிற நாட்களிலே தான் உனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இது யாருமே இதை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சிறையிருப்பு மாற்றப்படலையே சொல்ல முடியாது. எப்ப நீ ஜீவனோடு இருக்கிறியோ அன்றைக்கே ஒரு சிறையிருப்பு மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை சந்தித்த நாளிலே உன் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை மாற்றி பாதாளத்துல போய் அலற வேண்டிய ஒன்றை ஆண்டவர் என்ன பண்றார்? ஜீவனை கொடுக்க. உன்னை சந்தித்த நாள் ஒரு நிமிஷம் நீங்க
நீங்க யோசனை பண்ணி பாருங்க. என்றைக்கு ஆண்டவரை நீங்க சந்திச்சீங்க? கர்த்தர் எப்பொழுதும் உன் கரத்தை பிடிச்சார். நான் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தின நாள் இப்படிப்பட்ட நாளா இருந்தது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் என் சிறையிருப்பு மாற்றப்படல, இன்னும் என்னுடைய காரியம் இல்ல. அன்னைக்கே வந்துட்டார், உன்னை விடுதலை ஆக்கிட்டார். ஏன்னா விசுவாச கையில இருந்து பிடிங்கிட்டார், ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உன்னை மீட்டெடுத்துட்டார். அல்லேலூயா. அன்றைக்கே உன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசிகளா இருக்கிற நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஆண்டவரை குடும்பத்தை இப்படி வச்சிருக்கிறோம். இல்ல, இன்னைக்கு உயிரோட நடமாடுகிற இப்ப அதுவே தேவன் உனக்கு போட்ட பிச்சை. உன் ஜீவனை பாதுகாத்து தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய இரக்கம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாள் வருகிறது பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருங்கள்? மௌனமாயிருங்கள். அவர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாகம் அப்படின்னா யாரு வளர்ப்பாங்க? பிராமணர்களுடைய வேலை இது, யாகம் வளர்க்கறது. அப்படிதானே? பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எதுக்கெல்லாம் யாகம் வளர்க்கறது நீங்க பாத்திருக்கீங்க? திருமண காரியங்கள்ல வந்து நெருப்பு கொளுத்தி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வேற எங்க பண்ணுவாங்க? மழைக்காக பண்ணுவாங்க. அடுத்தது மரணத்துக்கு, மரணிச்ச பிறகு அங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு திதி செலுத்து, அப்படி இப்படி இந்த யாகம். இங்கே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு யாகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விருந்தாளிகள், ஸ்பெஷல் பர்சன்ஸ் அழைக்கப்படுகிறார்கள். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வீட்டுல போய் எடுத்து வாசிப்பாருங்க. இது என்ன வார்த்தை ஆண்டவரே, என்ன யாகத்தை நீங்க ஏற்கனவே நம்ம இந்த சத்தியத்தை அந்த சபையில நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம் வேறு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கடைசி நாட்கள்ல நடக்கும் இந்த தீர்க்க தரிசனம். இப்ப இல்ல, இந்த கடைசி நாட்கள் நடக்க போகிற தீர்க்க தரிசனம் பல வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. தேவனிடத்துல நீ ஒரு வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க வேணும்னா பயங்கரமா காத்து இருக்கணும். 100% பர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா இந்த நிமிஷத்தையே அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீ விட்டு கொடுத்து ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து போய் இந்த நிமிஷத்திலே உனக்கு என்ன வரும்? தேவனுடைய நன்மையின் கிருபைகளை நீ பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையோட மகிமையை காண முடியும். காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் முறுமுறுப்பு, விட்டு கொடுக்காத தன்மை, சுய இச்சை, நம்முடைய மன விருப்பம், இப்படி நிறைய காரியங்களை நம்ம போட்டுக்கலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் தேவனுடைய அந்த காரியங்களை நம்ம சீக்கிரமாய் சுதந்திரிக்க முடியல? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம சுதந்திரிக்க முடியல. அப்படி என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் தான் ஆண்டவரோட வார நாட்கள் நம்ம போடுகிற உபவாச ஜெபம். உட்கார்ந்துடணும், அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துடணும். ஆண்டவரே, எவைகளிலே நான் குறைவுபட்டவளா இருக்கிறேன், இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்ன ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகுது, இன்னும் உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறலையே, இன்னும் உங்களுடைய சித்தத்துக்கு நான் வந்து வரவில்லையே. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்துக்குள்ள நான் வரலையே, உலக பிரகாரமான போராட்டத்துல இருக்கிறேனே, இப்பொழுது நீ வருவீரா, நான் கைவிடப்பட்டு போவனே, அந்த நல்ல போராட்டத்துக்குள்ள வருகிற நாள் என்றைக்கு, அதை நான் சுதந்திரிக்கத்தக்க காரியங்கள் என்ன? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் மலை பிரசங்கத்துல, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மலை பிரசங்கம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நான்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியில் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீரின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அடுத்தது, நீதி நிமித்தமும் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையா இருக்கிறதுக்கான பாடுகள் உனக்கு வருமானால் நீ பரலோக ராஜ்யம் உனக்குரியதா இருக்கும். உண்மைக்காக நீ பாடுபடுகிறாய் என்றால், உண்மையை சொல்லிட்டு அந்த இடத்துல நீ வேதனைப்பட்டு நிற்கிறாய் என்றால், உன் வாழ்க்கையில நீ உண்மையா இருக்கணும்னு நினைச்சு அந்த இடத்துல பாடு அனுபவிப்பாயானா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் சரி,
இல்லதை இல்லதென்று சொல், மிஞ்சினது தீமை நான் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கேன். உயிரே போகுமானாலும் நான் அந்த இடத்துல பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீ அங்க நிக்கிற பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யம் உனக்கு ஒரு ஏன் தெரியுமா, நீ உண்மையா இருந்து அங்க பாட அனுபவிக்கிற. அங்க எங்க பாட அனுபவிக்கிற காரியங்கள் இருக்கு, இது ஒரு பாடு. ஆனா இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு அநேக தேவ நாமம் தரிக்கப்பட்ட விசுவாசிகள் படுகிற பாடுகள் இன்னும் ஆண்டவர் சொல்லப்படுகிறதான அந்த துயரத்துக்குள்ளேயோ அந்த பாடுகளுக்குள்ளே நீங்க இன்னும் என்டரே ஆகல. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அழைக்கும் பொழுது உன்னை அல்ல ஆபிரகாமே உனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகளை பார்த்துதான் உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா 40-50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, தான் இருப்பாங்க. ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர்னா ஒருத்தர் தான் இருக்கணும். அந்த 50 பிள்ளைகளுடைய காரியங்களை நீ தான் எடுக்கணும். அந்த 50 பேரையும் உன் கையில கொடுத்து இருக்கிற அதை நல்வழிப்படுத்தி கடைசி ஆனுவல் எக்ஸாம் வரும்போது எல்லாம் பாஸ் இருக்கணும், ஒண்ணு கூட ஃபெயில் ஆகக்கூடாது. அது போல உன்னை ஜெபிமால் உன்னை அழைக்கும் பொழுது ஒன்ன அழைக்கல, உனக்கு பின்னாடி இருக்கிற 50 பேரை பார்த்து தான் ஒன்ன அழைச்ச. ஏன்னா நீ நின்றிருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை, விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகளை நீ நிக்கிற. மரணம் உன்னை கவுகிற நேரத்துல உன்னை தூக்கி எடுத்து நீ ஜீவனை கொடுத்து நீ 10 வருஷம் 20 வருஷம் இன்னும் தேவனுக்கு என்று பிரயோஜனப்படாதபடி உன் குடும்பத்தினுடைய உன் பாடுகளுக்குரிய கண்ணீர்களை நீ வடித்துக் கொண்டு இருப்பாயானால் நியாயத்திற்கு நாள் என்று வரும் பொழுது ஞாபக புஸ்தகத்தை திறப்பாங்க, ஜீவ புஸ்தகத்தின் பெயர்கள் திறக்கப்படும். முன்னாடி வந்து நிற்கும் இவங்க யாருன்னு ஆண்டவர் கேட்பாரு, அவர்கள் பெயர்கள் சொல்லப்படும். அவருடைய கிரியைகளில் உள்ள புஸ்தகத்துல என்னென்ன செய்திருக்காங்க பாரு, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அந்த வருஷத்துல அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தல் இல்லை. ஆண்டவரே அவள் கண்ணீரும் வேதனையோடு இருந்தார்கள், நான் எத்தனை தடவை அவங்கள உயிர் தப்பிச்சேன், அவங்களுக்கு எத்தனை மரணத்தின் போராட்டம் வந்தது, நான் எத்தனை முறை அவர்களை உயிரோடு காப்பாற்றினேன் என்பதை நீ சொல்லுவார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அவர் சொல்ல மாட்டார், அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கணக்கு வழக்குகளை எடுத்து ஆண்டவரிடத்துல எடுத்து சொல்லுவார்கள். அப்போ உன் கிரியைகள் என்ன விதமா இருக்கிறது? 2 புறமும் தூதர்கள் நிற்பாங்க. பாதாளத்துக்கு கொண்டு போகிற தூதர்களும் அழகான இளைப்பாறுதலை கொண்டு போகிறதான தூதர்கள். தேவன் உன்னை சந்தித்த அந்த நாள். இன்னொரு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உனக்கு ஏற்கனவே இடம் இருக்கு, அதுல உன்னுடைய பலன் இன்னும் அதிகமாய் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? அங்க முதல்ல வசனத்தை உத்து கவனிக்கணும். என் நிமித்தம், இப்ப நீ படுகிற கண்ணீரோ வேதனையோ என் நிமித்தம் இல்ல. நீ உன் பிள்ளைக்காக அழுகுற, நீ உன் குடும்பத்துக்காக அழுகுற, நீ வீடு வேணும்னு அழுகுற, நீ வாழறதுக்காக அழுகுற, மற்ற ஆத்து மக்களுக்காக நீ இன்னும் முழங்கால் படியிடல, மற்றவருடைய ரட்சிப்புக்காக நீ இன்னும் அழுகல, பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற வாழை பிள்ளைகளுக்காய் கதறுகிறதுக்கு ஆட்கள் இல்ல. என்னங்க குறைச்சலு? அழகா தகப்பன் வந்து உட்காருவாரு வெள்ளிக்கிழமைகள்ல, வர்றதே கிடையாது. கேட்டா நீண்ட ஜபமா இருக்கட்டும், எந்த ஜபமா இருக்கட்டும், தேவ சமூகத்துல நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கணக்குகளிலே வைத்திருக்கிறார். உன் ஜெபதும் அங்க போயிட்டே இருக்கும், முழுசா நிரப்பப்படலையே. எத்தனை பேர் காதுல விழுது? எத்தனை பேர் காதுல விழுது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருக்க, அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே. அப்ப ஆண்டவர் கிட்ட நான் ஆரம்பத்தின் நாட்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவர் பரிசுத்த ஆவி பெற்றது ஒரு சாட்சி. இப்ப என் குடும்பத்துக்காக அழுதுட்டு இருந்தேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டவர், எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டவர், எங்களை வீட்டுல கட்டுப்பட்டிருக்கு. சித்தப்பா பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை காலேஜ் முடிச்சு 21 வயசு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 25 வயசு இருக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வைங்க. எல்லாரும் வழியில கேட்கிறோம். என்னுடைய மைண்ட் எல்லாம் ஆண்டவரே நீ இதை செய்யும். ஆண்டவர் சொன்னாரு, என் காது கேட்கல, என் காது கேட்கல, என் காது கேட்கல, என் காது கேட்கல. தேசத்துக்காக கண்ணீர் விடு, உன்னை போல இருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விடு, அப்பதான் என் செவிகள் கேட்கும். நான் உன்னை அழைச்ச விதமே வேறு. எத்தனை செவியில விழுது? அதிகாலையில தரிசனத்துல அப்படியே அவருடைய முகம் முழுவதும் அப்படியே ரத்தம் வடிந்து அப்படியே அந்த வேதனை தாங்காம அப்படின்னு அவர் வேதனைப்படுகிற அந்த தரிசனத்தை எனக்கு காமிச்சாரு. அதிகாலை பிரேயர் முடிச்ச உடனே அப்படியே அலறி பிடிச்சு எழுந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன்.
என்னோட எனக்காக வடிக்கிற கண்ணீரை நிறுத்தினேன், என் குடும்பத்துக்காக வடிக்கிற கண்ணீரை நிறுத்தினேன். ஜனங்கள் எங்க அப்பா சொல்லுவேன், இந்த பொண்ணு அழுது 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 இப்படி தலைநடிச்சு சொல்லு, இது அழுது அழுது என் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுச்சு. அப்படி ஓலமிட்டு அழுவேன் ஆத்மாக்களுக்காக. ஐயோ அவர்களை ரட்சி ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா, விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க. அப்படி ஒரு கண்ணீர். வீட்டுல சத்தம் கேட்க, நான் பொய் சொல்லலை. எனக்கு எங்க அம்மா சாட்சியா இருக்காங்க, என் சகோதரன் சாட்சியா இருக்கிறாரு, நான் பொய் சொல்லலை. பலிபடத்துல இருக்கு சத்தமாய் அழுவேன். ஒரு பக்கம் ஹால்ல எங்க அப்பா டிவி சவுண்ட் வைப்பார், நான் அழுகிற சத்தத்துக்காக அவர் கேட்க கூடாதுன்னு இருந்தா படத்தை சத்தமா வைப்பார். ஆண்டவரே அப்ப இப்பதான் மகளே என் காது கேட்குது, என் செவிகள் கேட்கு, இதற்காகத்தான் உன்னை அழைச்சேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நீ போ அப்படின்னா ஏன் அவன் மோசமானவன், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழுமனவனை போய் நீங்க என்ன பண்ண சொல்றீங்க, ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றீங்க அப்படின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை நிமித்தம் அவன் பாடுபட எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன். போ அப்போஸ்தலனாகிய சவுலை பவுலாய் மாற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். உன்னை அழைக்கும் பொழுது அவர் நிமித்த நீ பாடுகளை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் அன்பை மட்டுமல்ல, அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்காக, பாடுபடுகிறதுக்காக தான் உன்னை அழைத்தார். அவர் நாமத்தை நிமித்த நீ துன்பாளுக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, ஆண்டவருக்கா கிறிஸ்துவுக்காக. ஒருவேளை நம்முடைய ஐயா மட்டும் சொல்லலாம், மிஷனரி உழைப்புல அவர் பட்ட பாடுகள் அன்னைக்கு சாட்சி சொன்னார், தைரியமா சொல்லலாம். கர்த்தருக்காக நான் அடி வாங்கினேன், உத வாங்கினேன். உப்பெல்லாம் நாங்க மிகுதியா நோட்டில் எழுதி வச்சிருக்கோம். எத்தனை தடவை நீ அடி வாங்கல, எத்தனை தடவை அங்க அவமானப்படுத்தினாங்க, காரி உழைந்தாங்க, வெளியே துரத்தினாங்க. இதெல்லாம் யாருக்காக சொல்லுங்க, யாருக்காக? இது கிறிஸ்துவ நிமித்தமா, இது தேவனை நிமித்தமாய் வந்த பாடுகள். நான் ஏற்றுக்கொள். இந்த பாடுகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இனி விசுவாசி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? கிறிஸ்துவ நிமித்தமாய் நான் இந்த வேதனைப்பட்டு இல்லை, இன்னைக்கும் இன்ன வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளும் கிறிஸ்துவனுடைய காரியங்களை நாம் இன்னும் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய அழகா தெளிவா சொல்றார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, நம்ம நினைக்கிறோம் அவன் செத்துருவான், சொந்தக்காரன் கருமாதிக்குவான் அப்படின்னா, இல்ல நாங்க வரமாட்டோம், நாங்க ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க நிக்கணும்னு உன்னை சபிக்கிறார்களே, அதை நீ நினைச்சுக்கிட்டியா? கிடையாது மகளே, மகனே. சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உண்மையாகவே வந்திருக்கிறார். உன் பாவங்களை நிவர்த்தியாக்குற ஒரு கிருபாதார வழியாக அவர் மரிச்சு ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட அவர் 3ஆம் நாள் எழுந்திருந்து இதோ அவர் பரவேறி போயிருக்கிறார், மீண்டும் உன்னை மீட்டு கொண்டு போகும்படி வரப்போகிறார் என்ற இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ பாட அனுபவிப்பாயானால். அல்லேலூயா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னும் அந்த அந்த நல்ல போராட்டத்துல இன்னும் வரல? கையை தூக்கி தயவு செய்து ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. அந்த நல்ல போராட்டத்துக்குள்ள இன்னும் நான் வரலையே. அப்ப நீ வராததுனால உன் நிமித்தம் அந்த 50 பேர் அங்க செத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆத்மால கீழே போயிட்டு இருக்கு, பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு எவ்வளவு வசனமா இருக்குன்னு பார்த்துக்கணும். தேவனுக்கு எவ்வளவு வசனம். ஒரு சிலர் சாட்சி சொல்லவே வைக்கப்படுறாங்க, சாட்சி சொல்லவே வைக்கும். அவர்களுக்கு விரோதமா சாட்சியை அவர்கள் வெளிப்படுத்த வச்சிருக்கிறார். நான் செய்த நன்மைகளை மறைத்து கீழே உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு விரோதமான சாட்சியை நான் எழுப்பி வருகிற நாட்கள் இருக்கிறது. அருமையாக நம்ம சொல்லிக்கலாம், ஆண்டவர் என்னுடைய தேவன், என் நேசர், என் அப்பா, நான் கூப்பிட்டா வருவார், எனக்கு எது வேணாலும் செய்வார், எல்லாம் செய்வார். ஒரு காலங்கள் வரும் பொழுது அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உன்னோட நான் இந்த நிமிஷத்துல பேசுறேன். அப்ப அந்த தீப புஸ்தகத்துல சொல்லும், இவன் எதுவுமே செய்யல, இவன் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்ல பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இந்த நிமிஷத்துல இந்த நொடியில உன்னை சீர்படுத்தும்படிக்கு பலிபீடத்திலிருந்து நான் அனுப்பின வார்த்தையை கேட்டு கூட நீ மனம் திரும்பலையா? அப்ப நீ அங்க நியாயத்திற்குள்ள போயிட்டு ஆண்டவரே இந்த ஒரு நிமிஷம் எனக்கு கீழே அனுப்புங்க, நான் போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வரேன். ஒன்னும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுறப்ப. இல்ல முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றோம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த கிருபை, இறக்கம், தயவு எல்லாம் இருக்கும். இன்னைக்கும் ஆவியான சொல் பாதாளத்துல ஆவிகள் அலறுகிறது. என்னெல்லாம் சத்தம் கேட்குதுன்னு சொன்னார் ஆண்டவர். என்ன சத்தம்லாம், இறைச்சல் சத்தம்லாம் கேட்கு தெரியுமா? ஐயோ அவன் எனக்கு சொல்லலையே உங்களை பத்தி, இயேசுவே உங்களை பத்தி சொல்லலையே. வானம் கிழிக்கப்பட்டு மேற்குல கிழக்குல இருந்து வானம் கிழிக்கப்பட்டு அவர் வரும் சகல ஜாதிகளும் புலம்புகிற நாட்கள் வேற. இது பாதாளத்துல இன்னும் அலறி கொண்டிருக்கிற சத்தங்கள் வேற. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு இயேசுவை தெரியுமா, அவன் எனக்கு சொல்லலையே. ஆண்டவர் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லலையே, நான் கோபமா இருந்த நான் மன்னிச்சிருப்பேன், நான் இதை சொல்லலையே. இதுதான் அதிகமா கேட்கும், சொல்லலையே சொல்லலையேன்னு. யார் அதை சொல்லாம விட்டாங்களோ அவங்களுடைய ஆக்கினையின் தீர்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும்.
இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் நம்ம மைண்ட்ல, ஏன் சத்துரு இப்படி இருக்கான், அவனை எப்ப ஆண்டவர் அடிக்கிறான்னு நம்ம உட்காந்து பார்ப்போம். என் குடும்பத்துக்கு மந்திரம் பண்ணவனை நான் பார்க்கணும், என் குடும்பத்துக்கு என் பிள்ளையோட வாழ்க்கையை தடை செய்தவனுக்கு வருகிறது என்ன காணணும், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை நான் இப்படி இதை விட்டுடு, இந்த டாபிக்கை விட்டுடு. அல்லேலூயா. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறது ஒன்றும் அவைகளை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக உன்னை தேத்துறாரு, எதுக்காக உன்னை உயிரை கொடுக்கிறாரு, எதுக்காக அந்த வசனங்களை அனுப்பி உன்னை குணமாக்குகிறாரு. இப்பொழுதாவது என்னுடைய சித்தத்தின்படி என் நாமத்தை நிமித்த நீ பாடு. சரி, என்னால ஊழியமே செய்ய முடியாதுன்னு சொல்றியா, முழங்கால் படிக்கிட்டு வீட்டுல அலறி அழுவு. இல்ல தேவ சமூகத்தை இந்த ஆலயத்தின் சாவியை உனக்கு கொடுக்கிற வந்து செவி, அழுது கண்ணீர் விட்டு செவி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. மூடப்பட்ட ஆலயத்துக்கு 5000 கட்டுறேன், என்ன தசமபாகம் நம்முடைய சபையில வருது, எப்படி கட்டுவேன் யோசனை பண்ணி பாருங்க. அழுவுங்க, இங்க சத்தம் போட்டு அழுவுங்க. யாரும் வந்து கேட்க போறது? தேவனுடைய ஆலயம், அவர் பிரசன்னமாகிற இடம், அவர் அசைவாடுகிற இடம். நேரம் கிடைக்குமா, வாங்க வந்து ஜெபிங்க. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டார். நீ அவருடைய சித்தத்துக்கு வர வரைக்கும் வீட்டுல ஆண்டவர் சொன்னாரு, என் காது கேட்கல, ஆண்டவரே எனக்கு திருமணம் செய்யுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுங்க, என் தம்பிக்கு வேலையை கொடுங்க, எங்க வீட்டுல இப்படி பிரச்சனை. காது கேட்கல மகளே, காது கேட்கல. இப்படியே பேசுறார், செவி கேட்கவில்லை. இதற்காக அவனை அழைக்கல. அதுதான் அழகா சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன்னை அழைக்கும் பொழுது என் ராஜ்யத்தை தேடுகிறதுக்காகத்தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்கு அநேகரை கூட்டிட்டு வருகிறதுக்காகத்தான் உன்னை அழைத்திருக்கேன். உனக்கு சும்மா இல்லை. உன் அலறுகிற சத்தம், உன்னுடைய வேதனையின் பாடுகளை உனக்கு ஒரு சாட்சியா நீங்க நிறுத்துறாருன்னா சொல்றீங்கல்ல, அற்புதமான சாட்சியை நிறுத்திருக்க. அந்த சாட்சியை வெறும் சபையில சொல்லிட்டு போறது இல்லை, விரதாதி இடத்துல சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி. இப்படி இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க, சீக்கிரமா வரப்போறாருங்க. அநேகர் இன்னைக்கு மெத்தனமா சொல்றாங்க, சமாதானத்தோடு இரு. என்னைக்கும் ஓடிட்டு இருக்கு, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதுதான் வாய்க்கால். அவரிடத்துல நல்லா ஏமாத்தி சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இல்ல, அருமையான தேவனுடைய ஆத்துமாவே, பாதாளத்துல அலற வேண்டிய உனக்கு ஏன் தெரியுமா கேட்பாரு? ஏன்னா ஒரு யூதனுடைய பெயர்ல ஒன்ன வச்சிருக்கிறேன், உன்னை சப்ஸ்டியூட்டா போட்டு வச்சிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு யூதனுடைய சப்ஸ்டியூட்டா நீ இருக்கிறபடினால ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா கேட்பேன். அல்லேலூயா. செப்பனியா தீர்க்க புத்தகம் மறுபடியும் வாங்க, முதல் அதிகாரத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களோ நன்மை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுமான மனுஷரை கண்டிப்பேன் சொல்றாரு. நல்லதை செய்ய மாட்டாரு. நம்மளுடைய குடும்பத்துல கேக்குது, அந்த சொல்றாரு, சத்தம் கேக்குது, இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கிறது, நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார். அவர் எப்ப செய்ய போறாரு அந்த சொல்ற. உன்னை தேடி வந்தா பத்தியா, நிறைய பேர் சொல்ல, உனக்கு போய் நன்மை செஞ்ச பாரு, அது என் தப்பு. நம்ம பேசணும்ல இன்னைக்கு, உனக்கு போய் இந்த நன்மையை செய்த பாரு, உனக்கு போய் இந்த காரியங்கள், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கேன், உனக்காக எல்லாத்தையும் நான் கிரயம் பண்ணி இருக்கிறப்பா, உனக்காக கிரயம் பண்ணி இருக்கிறேன் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வீட்டு பத்திரம் என் பேர்ல இருக்கு, அவன் எப்படி 1 இன்ச்சு வெளியே வருவான்னு, இது என் அப்பன் சொத்து, இதுல எப்படி அவன் வருவான் நீ கேட்கிறியா? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இது ஏன் சொத்து. கற்பனைகளை போட்டு உடைச்சான் மோசே, கற்பனையை போய் அடிச்சான், பிசாசு வந்து அங்க நிக்கிறான் செத்துட்ட பிறகு. கொடுத்துருங்க அவன் சரீரத்தை, அவன் எனக்குரியவன் பாரு. மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனா இருந்தான். 2 தப்பு தான் செய்தார், ஆனா அங்க போய் பிசாசு நிக்கிறாங்க. அப்ப 2 காரியங்களுக்கே எப்படின்னா, அவன் அந்த 40 அவனுடைய வயசுக்கு 120 வயது வரைக்கும் அவனை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஒரு 3 தடவை தான் அவன் கோவப்பட்டான். 3 தடவை. ஐயோ கர்த்தர் நாமம் மகிமைப்படும், எப்படிப்பட்ட மனுஷனா அவன் இருந்திருப்பான். அவனை நம்பி இவ்வளவு ஜனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க, சாதாரண விஷயமா? உனக்கு 2 பிள்ளைய கொடுத்திருக்காருன்னா அவ்வளவு நம்பி இருக்கிறார். 1 பிள்ளைய கொடுத்திருக்காருன்னா நீ ரொம்ப பிஸியா இருப்ப, அந்த ஒன்னையாவது ஒழுங்கா காப்பாற்ற
உன்னை நம்பி 3 பிள்ளைகள் கொடுத்திருக்காருன்னா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. உன்னை நம்பி 4 பிள்ளைகள்னா உன்னை அதிகமா நேசித்து அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. என் நல்வழிப்படுத்தி அந்த பரிசுத்த சந்ததி எனக்கு பாதைகளை எனக்குரிய வழிகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தபடி இந்த பூமியில உனக்கு சந்ததியை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நிறைய பிள்ளைகள் குழந்தைங்க பெருத்து போயிருக்காங்க, கணக்கே கிடையாது. நிறைய பேர் 6 லட்சம் புருஷர்களோட நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு மனைவிகள் அந்த நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவெல்லாம் கணவர்கள் அப்படி இருக்கும், 2 மனைவி 3 மனைவி, அங்க இங்க அவர்களுக்கு பிள்ளை தாய் தகப்பன் இவ்வளவு ஜனங்களையும் அவர் பேசும்படிக்கு ஆயத்தப்படுத்தின அவளை வழிநடத்துகிற மோசே 3 தடவை தான் வேத பண்டிதர் சொல்றாங்க, 3 தடவை தான் கோவப்பட்டாங்க. பாவிங்களா, இவனுக்கெல்லாம் பெரிய கோயிலே கட்டணும். நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், பெரிய கோயிலே கட்டி வச்சிருவோம். எந்த அளவுக்கு அவன் தேவனோடு நல்ல உறவோடு இருந்திருப்பான். சில வேளைகளில அருமையான தகப்பன் சிரிச்சுட்டே இருப்பாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி சீஃபன் அப்பா தான் சொல்றேன், எத்தனையோ முறை நான் அவருடைய வீட்டுக்கு போய் மாமனார் அவ்வளோ மோசமா பேசுவார், சிரிச்சுட்டு கம்மனு வருவார். நான் நினைப்பேன், இவரெல்லாம் என்ன ஜென்மமா இருக்கிறாரு, என்ன ஒரு பாத்திரம், நமக்கு ஒரு உணர்வு தேவன் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டாலும் என்னை எப்படி பலிபடுத்த இப்படி பேசுவ அப்படின்னு இருக்கிறவங்கள கண்ணெதிர்க்க கடிந்து கொள்ளும் பொழுது சிரித்து நகைத்து அந்த இடத்தை விட்டு வராருன்னா கிறிஸ்தவனுடைய அன்பு அங்க ஊற்றப்பட்டிருக்கிறது அடையாளம். அப்ப அந்த நியாயத்தீர்ப்பின் நாட்களை தேவன் கேட்பார். அதுதான் சொன்னார், கர்த்தர் செய்வதும் இல்லை அவர் செய்யவும் மாட்டாரு. எப்படி சொல்றாங்க இன்னைக்கு, எப்படி சொல்றாங்க, நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிற மனுஷரை நான் தன்னிப்பின் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்க 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிற நேரம் இல்லை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சியாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. அப்ப தெரியுதா உங்களுக்கு, ஆட்டுக்குட்டியானவன் யாருன்னு கேட்கிறவன் அப்ப சொல்றான், அவன் ஆண்டவர் எப்படி எல்லாம் நாமத்தை சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றான் பாருங்க. எத்தனை பேர் காது கேட்குது? ஒரு அலையிலியா சொல்லுங்க, ஒரு அலையிலியா சொல்லுங்க. ராஜாக்களுக்கு எப்படிங்க தெரியும், ஐஸ்வர்யவான்களுக்கு எப்படிங்க தெரியும், சேனை தலைவர்களுக்கு எப்படிங்க தெரியும், பலவான்களுக்கு எப்படி தெரியுங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்றான், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் சொல்றான். ஒருவரையும் தேவன் சந்திக்காதபடி அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளீங்க? கர்த்தரை அறியாதவனுக்கு போகவே இல்லை. வாழ்நாட்டுல ஒரு நாளாவது அவன் இயேசுவை சந்தித்திருப்பான். அவன் தான் விட்டு கொடுக்காம வந்திருப்பான். தயவு செய்து ஜெபிக்கிறவனாய் மாறி தேசத்துக்கா பிறப்புல நீங்க வேத வசனங்களை நீங்க கேளுங்க. நல்லா இருக்குது, அன்னைக்கு கண்ண தெளிவா இருக்குது. நியாயம் வெள்ளிக்கிழமைகள்ல தலகணத்தோடு வந்தோம். ஆண்டவர் அழகா பேசுவார், அற்புதமாய் பேசணும். அப்ப அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன, ஆண்டவர் இயேசு வராருன்னு மரியாள் என்ன பண்ணா, சேர் பக்கத்துல போய் உட்கார்ந்து எட்டி எட்டி பார்த்தா அவர் வராரா வராரா வராரா. மரியாளுக்கு தெரியும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அதுதான். அந்த வார்த்தையை நான் கேட்டா உயிரோட வாழ்வேன். அததான் உங்களுக்கு செய்யற மணவாட்டி சபையே, மணவாட்டி திருச்சபையே. எனக்கு உனக்கு புடவை வாங்கி தர முடியாது, உனக்கு அரிசி மூட்டை தர முடியாது, உனக்கு எந்த காணிக்கைகளை நான் கொடுக்க முடியாது. உன் ஆத்துமா மட்டும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறேன், எனக்கு இடம் கொடுங்க. உன் ஆத்துமாவை பரலோகத்தை கொண்டு போறதுக்கு எனக்கு இடம் கொடு. ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருந்தேன், கர்த்தாவே இது என்ன காரியம்? சாரிபாத் விதவை வீட்டுக்கு போயிட்டாங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க, என்ன நடந்தது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாங்க. சீக்கிரம் வரும், கர்த்தர் நல்லவர், நேரம் இல்லை நமக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 9ஆம் வசனத்திலிருந்து அப்பொழுது 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவன் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதுதான் வார்த்தை வருது, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. எப்படி பராமரிக்கிறது என்ன அர்த்தம் சொல்லுங்க? தங்கறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு நல்ல சுடு தண்ணி, நல்ல சோப்பு, நல்ல சீப்பு, நல்ல ஆகாரம். ஒரு ஊழியக்காரன் எப்படி யோசனை பண்ண போவோம், உனக்கு ஒரு வீடு அங்கே ஆயத்தம் பண்ணியிருக்கேமா, உன்னை பராமரிப்பாங்க, நீ போனவா நான் ஜாலியா போறேன், பரவாயில்ல நம்ம இப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க பார்த்தா விதவைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க போய் பார்த்தா என்ன நடக்குது? ரொம்ப கொடுமைங்க. அப்படி
அங்க பார்க்கும்போது தான் எலியாவுக்கு தெரியும், இந்த விதவையை பார்த்தா ஆண்டவர் சொன்னார் இவன் பராமரிப்பான்ட்டு. சரி விடுங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி, கொஞ்சம் அப்பவும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அவளுடைய சூழ்நிலையை அவள் சொல்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. எப்படி சொல்றாங்க? சாப்பிட்டுட்டு சாக போறான். கொஞ்சம் ஒரு பிடி மாவு தான். அதெல்லாம் யார் காதல விட? எலியா காதல விட. நீ செத்து போறியோ நீ உயிரோடு இருக்கிறியோ, ஆண்டவர் மூலம் ஒரு சின்ன அப்பத்தை எனக்கு கொடுக்க சொல்றாருப்போ. நீங்க எல்லாம் அப்படிதான். எனக்கு இல்லைங்க, எனக்கே காணிக்க இல்லைங்க. உனக்கு இல்லலாம் கிடையாது. வெறுங்கையோட தேவனுடைய ஆலயத்துக்கு வராது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெறுங்கையோட வராது. அது பாவம். ஏன்னா வாரமெல்லாம் உன்னை பசி இல்லாம உன்னை போசிச்சார். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஊழியக்காரமா காணிக்க கொடுக்குறேன். எத்தனை பேர் உள்ள இருக்கிற? நீ எனக்கு விதைக்கல, நீ எனக்கு கொடுக்கல. ரொம்ப மிக விசனமான காரியங்க இது. நிறைய தடவை நடந்திருக்கு. போன வாரம் காணிக்கையில 2 10 ரூபாய் அப்படியே கிழிஞ்சு போய் நசல் கொண்ட நோட்டை போட்டுருக்கீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கேன். என் பிள்ளைய 5 வயசு பிள்ளை பசின்னு சொன்னான். சாயந்தரம் அமாவாசை பிரேயர் முடிச்சுட்டு போறோம். அந்த 100 ரூபாய் மடிச்சு ஒருத்தவங்க கையில கொடுத்தாங்க. ஐயா சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 100 ரூபாய்லாம் பெரிய விஷயம். நம்முடைய ஆலயத்துல நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் விசுவாசி. 100 ரூபாய் என்பது அவருக்கு போடுற காணிக்கைன்னா அது வருஷத்துக்கு கூட ஒரு தடவை கிடையாது. இந்த 100 ரூபாய் காணிக்கை கொண்டுகிட்டு நான் சந்தோஷமா போயிட்டு அதை எடுத்து கடைக்காரங்க 4 மணி பந்தய மடிப்பை கொடுத்தா பிடிச்சி இப்படி காட்டுறான். அம்மா வேற நோட்டு இருந்தா கொடுமா, கட்டி வச்சுட்டான். இட்லியெல்லாம் ரொம்ப அழுத ஆண்டவர்கிட்டப்பா, உங்களுக்கு அவங்க எனக்கு கொடுக்கல, உங்களை எந்த சூழ்நிலை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கொடுக்கலாம். இட்லியே கொடுக்கல. வந்துட்டேன் நான் பிள்ளையை கூட்டிட்டு அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு அழுத ஆண்டவர் ஆண்டர்கிட்ட போய் வீட்டுல போய் முழங்கால் படிட்டு அழுத, தகப்பனே திமிங்கலங்கள் கூட உங்களுடைய கரத்தை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கு. பிள்ளை இந்த மாதிரி ஜனங்கள் இப்படிப்பட்ட காணிக்கையை போடுறாங்க. தேவனுக்கு படைக்கும் போது அதை பார்க்க மாட்டாங்களா ஆண்டவர்? ஒரு கடைக்காரன் அதை அங்கீகரிக்க மாட்டான், ஒரு ஆட்டோக்காரன் அதை அங்கீகரிக்க மாட்டான். சபிச்சு அனுப்புவான். இந்த காசு வேணா எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனை உமக்கு படைக்கிற இந்த பலி, நான் சொன்னேன் கெட்சி கிட்ட போடுவாங்க. அந்த 2 ரூபாய் இதுலயே போ, அந்த 10 ரூபாய் 10 ரூபாய் இதுலயே போட்டுவேன். ஜனங்க கிட்ட நான் காட்டு, ஏங்க அப்படி பண்றீங்க? அன்னைக்கு நானே என் பிள்ளைய ஆண்டவர்கிட்ட சோதனம் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த கர்த்தர் நல்லவர். என் கணவர் அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சு வந்தார். அதை சாப்பிட்டுட்டு பண்ணேன். அல்லேலூயா. நான் செய்யலாமா? தேவனுக்கு விதைக்கிற அந்த நீங்க உடனே போய் அச்சடிச்சு அயன் பண்ணி கொண்டு வந்து போட சொல்ல. தேவனுக்கு ஒரு காணிக்கை படைக்க வரும்போது நல்ல அழகா எடுத்தார். நம்முடைய பைபிள் சொல்லி நம்முடைய ஆலயத்துல நடந்தது. அருமையான தகப்பன் மூலமா அந்த வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்கணும். இன்னைக்கும் நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆசருக்கு கூட அதை பத்தி எடுத்தாரு, காணிக்கைகளை பத்தி எடுத்தாரு, பலிபிடத்தை குறித்து அழகா எடுத்தார். இன்னும் ஒரு நாள் வராதான் நான் காத்திருக்கிறேன். தேவனுக்கு பலி எடுக்கிற நசல் கொண்டதை கொண்டு வந்து படைக்கிறியே. இங்க சாரி பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏப்பா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன் அவன் 7 விதவை அவளை செத்து போறேன்னு சொல்றான். அவன் கையில இப்படி எளியா கடினமா பேசி அனுப்புறானே. இப்ப ஆண்டவர் சொல்ற, நீ அமைதியா இரு, என் ஜனங்கள் என்னை கனப்படுத்திதான் ஆகணும், என்னை கனப்படுத்தணும். அவளை உயிரோடு வச்சிருக்கிறல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் பிரமாணங்களை போட்டு கொடுத்த. நீ கையடிச்சுக்கிற எல்லாம் இந்த பாருங்க, சீரகம் ஒவ்வொரு அவங்க என்ன வீட்டுல பாத்திரங்கள் இருக்கு என்னெல்லாம் போட்டு வச்சு கைப்பிடி அரிசி எல்லாமே எனக்கு அவர்கள் படைக்கணும் அப்படின்னு சொன்னார். புதிய ஏற்பாடு நீங்க சொல்லலாம், புதிய ஏற்பாடுலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி இல்லை. இங்க சொல்றாரு, அந்த தண்ணியை கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொண்டு போக வரும்பொழுது அவகிட்ட சொல்ற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு சின்ன அடையை சுட்டி எடுத்துட்டு வா. நீ நினைக்கிறியா அந்த என்கிட்ட இல்ல கொடுக்கல? இல்ல, வார நாட்களை உன்னை போஷித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கத்த சொன்னார், அப்படிலாம் கிடையாது. தீர்க்கதரிசி அவர்கள் அதை கொடுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்த வருகிற வசனங்களை நீ வாசிக்கலையான்னு கர்த்தர் என்ன கேட்டாரு. அந்த 5 நாள் வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? எப்படி இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களதான் கேட்கிறேன். அவன் என்ன சொன்னா? செத்து போக போறான், அதை சாப்பிட்டுட்டு சாக போறான். கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? எடுத்துக்க மாட்டேன், அவன் பாட்டம் பார்த்துருக்காங்க. உள்ள போய் மாவு எடுத்து பிசையும் போது நல்லா திட்டிருவா எலியாவை. இந்த பாவி என்னன்னு சொன்னாலும் தெரியல, 4 நாளைக்கு என் குழந்தை சாவும் போது நானும் சாவ போறேன், மறுபடியும் பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டி இருப்பான். செஞ்சிருப்பாளா இல்லையா? வேதத்துல அவைகள் எல்லாம் எழுத வேண்டும் என்றால்
நம்ம தூக்கிட்டு வர முடியாது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. மனவேதனையோடு இருந்திருப்பா. அவ சொல்ற பாருங்க, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை ஆண்டவர் ஜீவனை கொண்டு சொல்றேன். அப்ப கர்த்தருக்கு தெரியாதா? நீங்க எலியா கிட்ட சொல்ல போன பராமரிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு பாருங்க. அதுவே சின்ன அடை கையளவு, அதுல ஒரு சின்னது ஊழியக்காரனுக்கு கொடுக்கறது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? சின்னது. நீ சாப்பிடு, நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட என் பிள்ளைக்கு அது ஆசீர்வாதம். நீ கொஞ்சம் உட்கொள்ளுவாய், என்னுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாதே சொல்ற, நீ எல்லாம் பயப்பட செத்தலாம் போக மாட்டே, நீ பயப்பட, நீ போய் உன் வார்த்தைப்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் என்ன பண்ண? அதெல்லாம் நீ பயப்படாத, முதல்ல நான் சொன்னதை நீ செய்யுங்க. செம்ம டென்ஷன் ஆயிதான் அவன் உள்ள போயிருப்பா, போயிட்டு எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா அதற்கு பிறகு கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நன்மையை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா உண்மை இல்லைன்னு? சம்பள கவர் போடும் போதே கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு சம்பள கவரை கொடு. உன் கையில தானே வருது, இல்ல பக்கத்துல இருக்க வாங்குறானா? உனக்கு எவ்வளவு கொடுக்கறாரு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீ கை நீட்டி வாங்குறவைகள் தேவனுக்கு தெரியும். நீ விதைக்கும் போது எவ்வளவு விதைக்கிறாய் என்பது தெரியும். முழங்கால் படியிடும், எல்லாரும் முழங்கால் படியிடும். இந்த ராஜாக்களும் எல்லாரும் சொல்றாங்க, ஆட்டுக்குட்டியாளருடைய முகத்துக்கு ஏன் பயப்படுறாங்க? எல்லாரும் கண்மலைகளை பார்த்து சொல்றாங்க, எங்க மேல விழுந்து கூட எங்களை சாகடிச்சு அவர் முகத்தை பார்க்க முடியலையே, எங்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய பயங்கரத்தை பார்க்க முடியவில்லை. அவர் இப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லப்பட்டவைகள்லாம் இப்பதான் நாங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, தயவாய் சொல்றேன், மணவாட்டி திருச்சபையே, எண்ணெயோடு தீவட்டியோடு புத்தியுள்ள சிறி அங்க காத்திருப்பாள். ஆனால் எவ்வளவு பாடு இருந்திருக்கும் நீங்க பாரு. இந்த விளக்கு அணையாம பாதுகாக்கிறதுக்கு அவ எண்ணெய் சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தான், எண்ணெயை சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தான். தன்னுடைய தீவெட்டி அணைந்து போகவே கூடாது. அன்னைக்கே சொன்னேன், கைகளில் இருக்கிற அந்த தீவெட்டி தான் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் பாதையில தான் நீ வரணும். அப்ப அந்த நேசரை கண்டுபிடிக்கணும்னா அவர் இருளிலே நிற்கிறார், இந்த தூரத்துல நிற்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நீ சரியா போகணும்னா உன் விளக்கு எரியணும். விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியானவர் தேவை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை பரலோகத்தை நான் உயர்த்து, அப்பா ஒரு விசை தயவா எங்களை மன்னி, நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு வாரமும் எங்கள் கடந்து வருகிற வார்த்தைகளை நாங்கள் விட்டு கொடுக்க அப்பா உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வம் நீங்கப்பா. திருவிருந்தில வரப்போகிற நாங்க ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த வழியிலே ராஜாவே நீர் அனுப்பியிருந்த வார்த்தைகள் இப்பொழுது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் அனுப்பியிருந்த வார்த்தைகளின்படி நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஓ நல்ல தெய்வமே உமக்கு நன்றி, நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொன்னீங்க, ஆண்டவர் என்னோட பேசினாரு, கர்த்தர் என்னோட இடைப்பட்டார், தேவன் என்னோட இடைப்பட்டார். கடவுளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா உங்க வார்த்தை பெரியது, என்னை உருவாக்குகிற கருவியா இருக்கப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதியே, பிள்ளைகளோடு நீ பேசுற வார்த்தைக்காய் சத்தியத்துக்காய் நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. கடைசி நாட்கள்ல அக்கிரம செய்யக்காரரை என்ன விட்டு அகன்று போங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது நடக்கிற அந்த சூழ்நிலைகள் வரக்கூடாதப்பா. இந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வருகிற சூழ்நிலைகளுக்குள்ளே வந்து விடக்கூடாதப்பா. தாப்பரே எல்லாரும் அவனுடைய சமூகத்துல வாய் திறந்து கேளுங்க, அசதியா இருக்க வேண்டாம். கர்த்தர் இந்த நேரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த தகப்பனே எங்களோட பேசுற வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தெய்வமே, அன்றைக்கு மோசே ஒரு கோபப்படல, ஆனா அவருடைய சரீரத்தை சத்துரு வந்து தர்க்கம் பண்ணுவானா. இந்த வாழ்நாட்கள் நாங்கள் எத்தனையோ தடவை கோபப்பட்டிருக்கிறோம், வீணான வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறோம். உமக்கு பிரியமான காரியங்கள் எதுவுமே இல்லையப்பா. எங்களுக்கு ஒரு விசை தயவாய் மன்னியும். கரங்களை தட்டி ஒரு நல்ல சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளலாமா? ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளலாமா? அடுத்த சமூகத்தில் சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளலாமா? இந்த கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க தெய்வமே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டம் சேர்த்து கொண்டு ஆண்டவரே நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிற சபை அல்லப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய வருகை குறித்து சொல்லுகிறேன் தகப்பனே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 7 சபைகளுக்கு நீர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலே என் தகப்பன் மிகவும் நேசித்தது அப்பா. பிலதெல்பியா சபையை நீ அதிகமாய் நேசித்த தெய்வம். லவோதிக்கா சபையை அதிகமாய் நேசித்தி அதனால் அவருடைய குற்றக்குறைகளை சுட்டி காட்டின தெய்வம். ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற குற்றங்களை குறைகளை மாற்றி நாங்களுடைய வருகைக்குள்ள சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமே தகப்பனே. மனவாட்டி திருச்சபையை அப்பா நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்க பரலோகத்துல. என் தகப்பனே வந்து போன ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் என் தகப்பனுடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும் ஐயா. தயவுள்ள கரம் இருக்கட்டும். உங்க கண்ணு எங்களை பார்த்துட்டு இருக்கிற நினைவு மட்டும் எங்க இருதயத்தில் இருக்கட்டும். அப்ப மறைவாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. இந்த மனுஷர்களை நோக்கி நாங்கள் பார்க்காதது உம்முடைய முகத்தையே பார்க்க உதவி செய்யும் ஐயா. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து என் தேவன் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் நம்மோடு இடைவிட்டபடி நான் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் நேராய் கரங்களை தட்டி பரலோகத்தின் நேராய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுவோம். காணிக்கைக்காக ஜெபிக்க அருமையான தாயார் வரும்படி கேட்கிறேன். நான் முடித்த உடனே நம்முடைய ஆபிரகாம் ஐயா வந்து திருவிருந்துக்காக அவர்கள் ஒரு 2 நிமிஷம் காய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம் மத்தியில் வந்திருக்க அருமையான சகோதரி வார்த்தையை வாசிக்கும்படி கேட்கிறேன். தமிழ்ல தமிழ் இருக்கா? சரி நான் தமிழ் வாசிப்பீங்களா? அப்படிங்களா? கதை நல்ல வச்சு அப்படி ஐயா வந்து வாசிப்பாங்க. வார்த்தைகள் வாசிக்கும்படி கேட்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே மனவாட்டி விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதிய ராஜா, ஆசீர்வதிய ராஜா. அப்பா அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையப்படாமல் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவங்க வருமானத்தை 30, 60, 100 பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் வராமல் நீ பாதுகாத்து கொள்ளும் ராஜா. ஒரு வாரம் முழுவதும் நீ காத்தீரே. அதுபோல இதுவரும் காத்த தேவன் இனியும் காக்கும் தேவனுக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆவியான தேவனே மனவாட்டி சபையை கிழக்கு மேற்கு வடக்கு 4 தெற்காக 4 திசைகளில் உள்ள ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆவியானவரே மந்தையை பெருக்குவது போல மனிதர்களை பெருக்குவேன் என்று சொல்லியிருக்கிற ராஜா. நம் எல்லாம் ஜனங்கள் கெட்டு போவது உனக்கு சித்தமில்லையே ராஜா. எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி எல்லா ஜனங்களை ரட்சித்து சபையை கொண்டு வந்து சேர்க்க முடியாது உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உன் பாதத்தில் வைக்கிற ராஜா. இந்த விண்ணப்பத்தை வைக்கிற ராஜா. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போறதுக்காக உனக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அகிலவெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலவெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிக்காத பிறவிகள் கேட்க என்று சொல்ல வேண்டும். இருளில்
இல்லமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதலும் கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு வாழ வேண்டும் கழுவப்பட்டு வாழ வேண்டும் கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு வாழ வேண்டும் கழுவப்பட்டு வாழ வேண்டும் கழுவப்பட்டு வாழ வேண்டும் ஐயாவும் திருநாமம் வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் சாத்தானை வென்று சாபம் நீத்து விடுதலை பெற வேண்டும் வெற்றி பெற்று வாழ வேண்டும் தாரை வென்று சாபத்தை நீத்து விடுதலை பெற வேண்டும் வெற்றி பெற்று வாழ வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் குருடரெல்லாம் பார்க்கணும் உடவரெல்லாம் நடக்கணும் செவிடரெல்லாம் கேட்கணுமே சுவிசேஷம் சொல்லணுமே குருடரெல்லாம் பார்க்கணும் உடவரெல்லாம் நடக்கணும் செவிடரெல்லாம் கேட்கணுமே சுவிசேஷம் சொல்லணுமே ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் ஐயா அனைவரும் கேட்க வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய அநாத கிருபையினாலே இந்த வேளையில அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் ருசிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மாம்சத்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தத்தையும் நாம் ஆராய்ந்து நிதானித்து விட வேண்டிய பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் நம்முடைய இருதயத்துக்குள் ஆண்டவரை ஒரு விசை நாம் நம் மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நாம் மனஸ்தாபப்படுவோம். கடந்த நாட்களிலே நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில கர்த்தர் தயவாய் மன்னிக்க வேண்டும். தயவாய் மன்னிக்க வேண்டும். தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுறவன் இரக்கம் பெறுவான் என்ற வேத வாக்கியத்தின்படி இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நாம் மெய் மனஸ்தாபப்பட்டு நாம் ஆண்டவரத்தில் நாம் ஒப்புரவாகுவோம். ஆண்டவரத்தில் நாம் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார், மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவர் தயவோ நீடிய வாழ்வென்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தயவை மட்டுமா நம்முடைய கிடைத்திருந்த கிருபைக்காக நாம் ஒரு விஷயம் நாம் செய்த மனதுக்குள்ளே நாம் மௌனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம்.
கடந்த நாட்களை செய்து அறிக்கை செய்து நாம் பயபக்தியோடு இந்த பரிசுத்த பந்தியில் உட்கார தேவன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்யணும். கர்த்தாவே, இந்த வேலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்களுடைய பந்தியில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருடைய குற்றங்கள் குறைகளை அறிந்த தேவனா இருக்கிறேன். எங்கள் மத்தியில இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வல்லமையாய் கடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை அறிக்கை செய்யாத பாவங்கள் இருந்தாலும் இந்த வேலையில கர்த்தர் அதை தயவாய் நினைவு கூர்ந்து அதை ஆண்டவரே மன்னிக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் பிள்ளைகளை நீர் கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்கிறோம். உங்களுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் அபாத்திரமாய் காண பண்ணாதபடிக்கு உங்களுடைய சரீரம் என்னதென்றும் ரத்தம் என்னதென்றும் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து நிதானத்தை எடுக்க ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் செய்யும் கிருபை செய்ய மாட்டவரே. முழங்கால் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் பயபக்தியோடு எடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாடுபடுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் எழுப்பேன் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து வருகளை எடுத்துக்கொண்டு உம்மோடு கூட யுகமாய் நாங்கள் வாழ ஆண்டவரே உடைய பாதங்களில் அமர்ந்து உங்களுடைய சன்னிதானத்தை அனுபவிக்க கர்த்தா எங்களுக்கு அனுகிரகம் செய்யப்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். மீட்பெரும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 20 வரை வசனங்களை வாசிக்க கேட்போம். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தது. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை ரச பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். நமக்கு உண்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்தை தேவன் தம்முடைய சரீரமாய் மாற்றும்படி நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திராட்சை ரசத்தை தேவன் தம்முடைய ரத்தமாய் மாற்றும்படி எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நினைவு கூறும்படிக்கு அப்பா நாங்கள் இதை செய்கிறோம். எங்களோடு கூட நீ பண்ணின உடன்படிக்கை தகப்பனே, இந்த மரணத்தை நினைவு கூறும்படியாக தகப்பனே ராஜா, இதை நீர் எங்களுக்கு அப்பா நீங்க ஆயத்தப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எடுக்க போகிறவர்களை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. ஊழியர்கள் நாங்கள் இன்னும் உமக்கு எழுதி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய ரத்தோட சரீரங்களுக்குள்ள ஊடுருவி பாயட்டும். உடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய மகிமை வெளிப்படட்டும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் பலவான்களாய் மாறுவார்கள் ஆக தகப்பனே. அப்பா, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் ஆக தகப்பனே. அம்மாவை துதிக்கிறவரை ஒரு நாள் நாங்கள் அபாத்திரமாய் எடுத்து விடாதபடிக்கு கர்த்தாவே பயபக்தியோடு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. ஆமாண்டவரே, மெய்யாகவே நீர் இந்த பூமியிலே வந்தீங்கப்பா. எங்களுக்காக நீங்க வந்தீங்க ஆண்டவரே. தகப்ப எங்களுக்காக சகலத்தையும் அந்த கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ பரமேறி போயிருக்கிறேன், மீண்டும் வரப்போகிறேன் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறது நீங்களே எங்களுக்கு பெற்று தாங்கப்பா. உடைய கருணைகள் மத்தியில் அசைவாடு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்
ஊழியக்காரர்கள் முன்னாடி கொஞ்சம் வந்துருங்க. உங்களுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்களோட முட்டி போடுங்க. பிரைஸ் எல்லாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரத்தத்தையும் சரீரத்தை நாங்கள் பானம் பண்ணியிருக்கிறோம்ப்பா. ஒரு புது வேலை ஆண்டவரின் சரீரம் இறங்கட்டும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தெய்வம் பரலோக பலன் என் சரீரம் முழுவதுமாய் இறங்கட்டும் தகப்பன். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் மத்தியிலே நீர் இறங்குவீராக, நீர் பலமாய் இறங்குவீராக. ஆவியானவர் நீர் பலமாய் இறங்குவீராக. சரீரம் முழுவதுமாய் மின்சாரம் போல ஒரு வல்லமை இறங்குவதாகப்பா. எலும்புகள் நரம்புகள் ஆண்டவரை பலனடைவதாக. அந்த ரத்தத்தின் சரீரம் பானம் பண்ணுகிற ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பலனடைந்து கழுவி போல சட்டையில் நிறைத்து ஆண்டவரே நான்கு கால்கள் போராக்குவீராக ஆண்டவரே. ஒரு புது பலன் உண்டாவதாக, புது பலன் உண்டாவதாக. பரலோக பலன் இந்த சரீரம் ஒவ்வொரு நிலையிலும் இறங்குவதாக. பரலோக பலன் சரீரம் முழுவதுமாய் இறங்குவதாக, பலனடைவதாக. ஒரு அபிஷேகம் உண்டாவதாக, அபிஷேகம் உண்டாவதாக. ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராகப்பா. பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீராக, நிரம்பி வழிய செய்வீராக. வேலைகள் எல்லாம் நீங்கட்டும், சோர்வு எல்லாம் நீங்கட்டும். புது பலத்தோடு புது சுகத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் கடந்து செல்ல நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும்பா.
பிள்ளைகள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி ஆண்டவர் உடைய நன்மை பெற்று உடைய ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை பெற்று ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்வீராக. இந்த பிள்ளையுடைய ஆண்டவரை முன்பாக இந்த சமூகம் முன்பாக செல்லட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த காலத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெள்ளிக்கிழமை மறந்து விடாதீர்கள். காத்திருப்பு கூட்டமும் நம்முடைய அமாவாசை ஜெபமும் அந்த இடத்துல நடைபெறும். மாலை 5:30 மணியிலிருந்து தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமான அந்யோன்ய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். कर